இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வசனங்கள் 20 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் நிறைவு பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு செய்த இன்னும் ஏராளமான காரியங்கள் உண்டு, அவற்றை எழுதினால் நூல் கொள்ளாது என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை அநேகர் இன்றைக்கு தவறாக புரிந்து கொண்டு இந்த வார்த்தைக்கு தவறான அர்த்தம் கற்பித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், மனிதர்களிடையே தோன்றுகிற பல்வேறு சுயமான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் இந்த வார்த்தையின் அடிப்படையில் வேதத்தில் புனைந்து மாற்று உபதேசங்களை உலகத்திற்குள் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஏராளமான காரியங்களை அவர்கள் வரலாற்று அடிப்படையில் உள்ள காரியங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு இதுவும் வேதத்தில் இருந்திருக்க வேண்டியதுதான், ஆனால் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த காரியங்கள் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்று இன்று திரித்து கூறுபவர்கள் ஏராளம் தோன்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இறுதி நாட்களில் மாற்று உபதேசங்களும் கலப்படம் செய்யப்பட்ட பிரசங்கங்களும் வெளிவரும் என்று ஏற்கனவே ஆண்டவர் நம்மை எச்சரித்திருக்கிறார். இந்த எச்சரிப்பை நாம் நன்கு உணர்ந்து கொண்டு வேத வசனங்களின்படி உள்ள காரியங்களை வேத வசனங்களை கொண்டு ஆராய்ந்து பார்த்து தெளிவான நிலையில் நமது விசுவாச வாழ்க்கையை நடத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் சொல்லுகிற பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு ஆண்டவருடைய கருத்தோடு அவற்றை இணைப்பதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான காலை வேளையில் இதை நன்கு உணர்ந்தவர்களாய், இந்த வார்த்தைகளை நன்கு புரிந்தவர்களாய், வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் தெளிவான விளக்கத்தை கொடுக்கவும் பெற்றுக்கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உபதேச குழப்பங்கள் நமக்குள் ஏற்படாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆகவே மாற்று உபதேசங்களுக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுக்காமல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நமது கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை நாமே திறந்து பார்த்து அந்த வேத வசனங்களை தியானிக்க முற்படுவோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் விருப்பமுள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த உதவியை செய்ய அவர் தாராள மனதுடன் இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொண்டு பரிசுத்த வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை நோக்கி நமது பயணத்தை தொடர்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.